கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே விடுதலையை குறித்து கர்த்தர் பேசுவாராக. கவனிங்கள், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட உலகம் என்று சொன்னால், பொல்லாத பிரபஞ்சம் என்று வேதம் சொல்கிறது. அதாவது பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரமும் சஞ்சலமும் துக்கம் நிறைந்த ஒரு போராட்டம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே விடுதலையோடு வாழ முடியுமா என்று கேட்டால், எஸ் we can, நாம் வாழ முடியும். அதற்கு வேதம் ஒரு ஆதாரத்தை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கவனிங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, கஷ்டமும் துன்பமும் போராட்டமும் கடன் பிரச்சனையும் வியாதிகளும், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் விடுதலையாக சுவாதீனமாய் சுதந்திரமாய் வாழ முடியும். அதற்கு கவனிங்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். எப்படிப்பட்ட சிநேகிதர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சிநேகிதர்களுக்காக, அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்களை மன்னித்து அவன் தேவ சமூகத்தில் அவர்களுடைய நன்மைக்காக வேண்டுதல் செய்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு இருந்த முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டிப்பாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது நமக்கு விடுதலையை தருகிறது மாத்திரமல்ல, நம்ம இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கவும் செய்வார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை இந்த சமுதாயத்திலே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாமல் இருக்குமானால் நீர் ஒரு அற்புதத்தை செய்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.